ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். மெட்டீரியல் நேம் வந்து பாருங்கள், ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன், லீஃப் சீக்வன்ஸ், பீடு 3mm பீட், நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிட்டேன் குட்டியாக. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸ் வந்து சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ அந்த சர்க்கிள் மேலே ஏன்னா இது வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வரணும், ரவுண்ட் ஷேப்பில் வரனாலும் நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் ஒரே ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன். அதிலே வந்து நான் ஒரு பீடோ எடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் போடும்போது நீங்கள் அந்த 5 பெட்டலை நீங்கள் கவர் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி போடணுன்னு, அதை போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் பீட் வந்து ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் வந்து சிம்பிளாக போகிறேன், ஏன்னா டைமிங் சேவ் ஆகும். அதுக்காக நான் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் போடும் போது 5 பெட்டலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பீடை வந்து நீங்கள் வந்து அதில் கோக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லலாம் போடும் போது அழகாக இருக்கும். நான் வந்து சேம் கலர் எடுத்துருக்கேன், ஃப்ளவர் சீக்வன்ஸும் சேம் கலர், லீஃபும் வந்து சேம் கலர் எடுத்துருக்கேன். ஏன்னா சேம் கலரில் போட்டால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து எந்த இடத்துலலாம் எனக்கு வேணுமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃப்ளவர் வந்து செட் பண்ணி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதே போல் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதை தொடர்ச்சியாக வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். டாபிக் வந்து தனித்தனி டாபிக் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்டுனா ஆரி ஒர்க் வீடியோன்னு நான் கொடுத்துருக்கேன். ப்ரோச்சஸ்னால் ப்ரோச்சஸ் டிசைன் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 வரும். தனித்தனியாகவும் வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். என்னுடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஒரு லைக்கும் கொடுங்க. அது வந்து எனக்கு என்கரேஜ் ஆகும், மோட்டிவேட்டிவாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து 5 ஃப்ளவர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இந்த 5 ஃப்ளவர்லேயும் போட்டுட்டு இதில் வந்து ஒரு பீடு போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். இது சின்ன சின்ன ஐடியா, க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் வந்து அதுக்கேற்றாப்புல யூஸ் பண்ணலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி என்னவோ அதுக்கேற்றாப்புல இந்த ப்ரோச்சஸ் டிசைன் வந்து போடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது சிம்பிளாக போட்டேன். அந்த ரவுண்ட் ஷேப்பில் போட்டனால அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போவாருங்க, ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து கவனமாக நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் லீஃப் சீக்வன்ஸ் வந்து ஒன்று எடுத்துருக்கேன். இந்த லீஃப் சீக்வன்ஸ் கூடவே வந்து ஒரு பீடாக எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு 3mm பீடு வேண்டான்னா நீங்கள் வந்து சுகர் பீடும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன்னா நிறைய நான் சுகர் பீடு வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும் சொல்லி நான் வந்து பெரிய பீடு எடுத்து உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன பீடு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த லைனுக்கு மேலே தான் நான் போடுறேன். ஏன்னா அந்த லைனில் போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி போட்டால் நல்லாயிருக்கும் மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் போடும் போது அது ஒரு உங்களுக்கு வந்து
நீட் ஃபினிஷிங் கிடைக்கும், பார்க்கறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இதை மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து யாராவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோவாக எடுத்து. அது ஒரு எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, இது சிம்பிள் டிசைன். நம்ம அதை வந்து எப்படி கிராண்டாக அழகாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் போடும்போது அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது ஃபினிஷிங் தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஃபினிஷிங்கில் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் என்னென்ன வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி ப்ரோச்சஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா கீழே வந்து மோர் ப்ரோச்சஸ் வீடியோன்னு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவாக என்ன வீடியோ போடலான்னு அதுவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஷேப் வந்து பாருங்கள். அந்த லீஃப் நம்ம போடும் போது ஏனோ தானோன்னு போடக்கூடாது. நம்ம எந்த ஒர்க்கு பண்ணாலும் நீட்டாக பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரே ஈவனாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு ஒரே கலர் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை எனக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் கலர் வந்து மாற்றிக்கலாம், லீஃப் கலராக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா தான். உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த லீஃபெல்லாம் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் எப்படி போடணும்னு தெரியும் இல்லையா. அதனால் நான் வந்து இது வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும், அதை எப்படி போடுறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை போட்டுட்டு இந்த லீஃப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து ப்ரோச்சஸ் வந்து டீட்டெயிலாக கற்றுக்கணுன்னா என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்லித்தரேன். ப்ளவுஸ்லலாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் நான் கொடுப்பேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 month கோர்ஸ் வந்து 500 தான். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது மிடில் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. நீங்கள் நான் சேம் கலர் தான் எடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர் கொடுத்தீங்கன்னா இது இன்னும் அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கலருக்கு பதிலாக நான் வேறு கலர் வந்து நான் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இதே கலரில் 2 டபுள் ஷேடிங் இருக்கிற போல் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அதிலே வந்து ஸ்மால் ஃப்ளவர் சீக்வன்ஸும் நான் எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதோட அட்டாச் பண்ணுங்கள் பாருங்கள். இதில் வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் வந்து சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதில் போட்டுட்டு நம்ம சின்ன ஃப்ளவருக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது பார்க்கறதுக்கு பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து லீஃப் வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்குலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.